அப்ப என்ன அர்த்தம்? யோசிக்கலாம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டி தான். இப்போ என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். So you must think really beyond. Yeah. Just want to tell you, வெக்டர் படிக்கும் பொழுது என்ன கேட்கணும்? ஸ்கேலர்ல ஒரு நம்பர் அட்டாச் பண்றீங்க, வெக்டர்ல ரெண்டு நம்பர் அட்டாச் பண்றீங்க. Sir, we have any physical quantity I can attach? ரிசர்ச் புரியுதா என்னன்னு? அப்ப எங்க ஒரு வெக்டர் எங்க வந்தது? இப்ப வீட்ல வந்ததா, ரோட்ல வந்ததா, எங்க வந்தது வெக்டர்ஸ்? First of all, you should understand vectors from where it has come. It has come from physics. எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்தது, எது மோட்டிவேட் பண்ணுது, ஏன் நான் படிக்கிறோம், நம்ம வெக்டர்ஸ் ஏன் படிக்கணும். ஸோ வெக்டர் டெஃபினேஷன் உங்களுக்கு புரியும். லாஜிக்கல் டெஃபினேஷன் ஸ்கேலர் வெக்டர் இதெல்லாம் தெரியுது. எங்கே இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் எ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் என்ன அர்த்தம்? ரிப்போர்ட் ரொட்டேஷன். இப்போ என்ன கேள்வி? இப்போ சார் ஒரு பாடி இப்படி போடுறோன்னா போட்டா நேராக போடணுமா சுத்தம் போடணும் கேட்கறாங்க. மாதிரி என்ன அப்படி போடுறாங்க. வந்து இங்க கை வச்சு எப்ப இப்படி போடுறாங்க பால அப்படி போடுறாங்க. I hope you know how to off spin, leg spin, swing, fill பண்ணீங்களா? இப்படி என்ன நடக்குது? பால் வந்து ரொட்டேட் ஆகுது, டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு. What is that? So rigid body motion is what? Combination of எப்படி சொன்னது? கிரிக்கெட் பார்த்தேன், பறவையை கண்டான், விமானம் படைத்தான். ஏன் அந்த மரப்பறவை பாடி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷேப்ல இருக்கு, எப்படி இருக்கும்? அது கரெக்ட் எப்படி இருக்கு? பறவை பறக்கிறது வேற பேர் பறக்குது இல்ல, அது உயர்ந்து இதுதான் இல்லை. ஆனா பேசிக் கான்செப்ட் என்ன? பறக்கிறது, அதே போர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ பறவையை கண்டான், விமானம் படைத்தான், இதை பார்த்தான், அதை கண்டுபிடித்தான். அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே கிளியர்? நெக்ஸ்ட் அது வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு படிக்கும்போது எங்கேயும் வந்துருக்குதுன்னா அதுதான். அடுத்தது அல்ஜிப்ரா. ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஸ்கிப் சம் ஆஃப் திஸ் போர்ஷன்ஸ் ஹியர். I have to most over now. I will complete now. இப்படியாக மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்ன கிராஃப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம். இன்டெகிரல் கால்குலஸ், கால்குலஸ்னா என்ன? டிஃபரன்ஷியேஷன், இன்டெகிரேஷன். ஏன் டிஃபரன்ஷியேஷன் படிக்கணும், ஏன் இன்டெகிரேஷன் படிக்கணும், அப்புறம் வந்து எந்த டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஏன் அதெல்லாம் வந்து இன்டெகிரேஷன் இன்டர்நெட் யூஸ் பண்றோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்பப்ப படிச்சு மனப்பாடம் பண்ணி கொள்வாரு. புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணது குறைக்கணும். புரியுதா? இனிமே என்ன பண்ணணும்? அப்சர்வ், அனலைஸ், அப்ளை, கன்க்ளூட். லெஸ் மெமரைஸ், மோர் reproduce, get more marks. புரியுதா உங்களுக்கு? less memorize, more understanding, better reproduce and other. இந்த மாதிரி நீங்க more memorize, fast reproduction, forget is fastest. சொல்லுங்க ஸ்பீட். கவனிச்சிங்கன்னா பரீட்சை முடிச்ச அடுத்த ராத்திரி அவர் கேள்வி கேளுங்க, அதாவது கவனிச்சுக்கிறது. போடா போடா நல்லது கவனிச்சுறாங்க, நல்லது கவனிச்சுக்கணும். இவர் எல்லாமே கிடைக்கும். நல்லதான் மேக்ஸும் தப்பம், நல்லது கவனிச்சுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி எதை படித்தாலும் திரும்பியும் போயிட்டு 8வது 7வது 9வது போர்ஷன் எடுத்து இப்போ பார்த்துப்பா பாருங்க. நீங்கள் படிச்சு இந்த ஆங்கில பாருங்க, நீங்க அமேசிங்காக இருக்கும். அழகான மேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம இப்படி படிக்காதே போயிடுமே. அவசரம் டீச்சர் கதை சொல்றாங்க, டீச்சர் ஏன் பிளேம் பண்ணுறீங்க? யூ பிளேம் யுவர்செல்ஃப். ப்ளீஸ் டோன்ட் பிளேம் அதர்ஸ். ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ். பிளேம் யுவர்செல்ஃப். நான் நிறைய படிக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், என்ஜாய் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். நான் கிளாஸ் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறது இம்மான் நல்லா என்ஜாய் பண்ணி போயிடுது. அடுத்து என்ன பாருங்க. ஓகே, I think I'm going to conclude now. We actually have to conclude now. And 2 minutes is finished. Anyway, what I'm telling you that the subject goes like this. So many subjects are studying mathematics, plus 2 and 3. இப்படியாக 12வது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கவனிச்சிங்கன்னா அதே சப்ஜெக்ட் வருது. ஆனால் லெவல் வருது. லெவல் மேலே போயிட்டே இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டே இருக்கும். 12 முடிச்சிருவீங்க, காலேஜுக்கு வருவீங்க. என்ன சார் போயிட்டு 10th காலேஜ் வந்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் செகண்ட் ஏரியாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்.
ஆரம்பத்துல broad-ஆ படிப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? நேரா போவோம். Method of learning mathematics school continues in many institutions. என்ன அர்த்தம்? Memorize, reproduce, rank 1. அது கூட யூனிவர்சிட்டி ரேங்க் சார். அப்படியே பார்த்துக்கோ, மனப்பாடம் பண்ணியா, என்ன பண்ணா, புரிஞ்சுட்டியா? Method of learning in mathematics will continue in the colleges also. The method will not work for. Will it change? India needs not researchers, a good researchers we want from our field. I was getting inspired by the lectures. Sir, இது என்ன சம்பளம் கிடைச்சாங்க சார்? நிச்சயமா ஒரு ரிசர்ச்சர் ஆகிறேன், ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறேன், ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகிறேன். வீட்டில் அம்மா டேய் உள்ள வெளியே பாடுறாங்க. அடுத்த ஒரே கொஸ்டின் நம்மள விட்டு நமக்கு எதிரியே பேரண்ட்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் கேட்டீங்க சொல்லாமல சார் இன்ஸ்பயர் போன சார் அப்சர் அல்ஜிப்ரா லீனியர் அல்ஜிப்ரா நம்பர் தியரி இதெல்லாம் நிறைய கோர்ஸ் கத்துனேன் சார் நான் இல்லையா? அதை விட என்ன topology, mechanics, astronomy, differential geometry, differential equation, இவ்வளவு சப்ஜெக்ட்லாம் இருக்கு சார். அவ்வளவு படிக்க போறேன்னா பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு ஒரு படம் இருக்கு. Discrete, etc., etc. Please, so at least you should know some vocabulary now. More vocabulary you have, better for your understanding of subject. முடிக்க போகலாம் அந்த லெக்சரை. Every scientist will listen carefully here. Assuming that some of you are going to be scientists now, every scientist should have sufficient knowledge in mathematics. More they know mathematics, better they do in their theoretical research, into science. Other than that, every theoretical research in science, x plus y square is equal to 7, 2x plus y cube is equal to 8. First equation is x plus y square is equal to 7. Now 2x plus y cube is equal to 8. கேட்குற கேள்வி வந்து இது சால்வ் பண்ண முடியுமா சார்? அது கேட்கலாம். நிச்சயமா there is no standard method procedure available to do this. It gives exact answer. It gives I can find approximate answers or approximate results. And that will study in a BSc what is called numerical methods or numerical analysis. Using what is called some of the methods we have, Newton-Raphel method, where we study how to find approximate for example, not for example. Very good. Okay, I think I must thank you for nice interaction there. I hope you got some idea now. With this, I thank you very much. Thank you so much, sir. What's the I hope that the ranking People with positive energies are generally extroverted and optimistic. They make conservation and friends easily. They start the day with enthusiasm and usually end their day with noon. Rarely seem to tire in the middle. They don't complain about working hard, they love to work. Here is our honorable guest, Dr. B. Korandevan, Professor and Head School of Physical Science, Bharatiya University, Coimbatore. Sir did his MSc and PhD in University of Madras
He has served as Dean at Bardar University. Sir has served as a Director, School of Physical Science at Bardar University, Coimbatore. Sir has been a coordinator at DST, FIST program and UGC SAP program. He is one of the members of the Senate Standing Committee on Academic Affairs at Bardar University. He is one of the members in Academic Council, the College Committee and Governing Council for some Autonomous College of Tamil Nadu. Sir has awarded as Fulbright Nehru Administrator Award USA. Sir has received a JSPS Invitation Fellowship Japan, INSA Royal Society Fellowship Center of Computational Chemistry Bristol UK. Sir has received STEC INSA AMBO Fellowship and he has received the Tamil Nadu State Scientist Award for Physical Science in the year 2010. Sir has received more than 4 projects from various sectors like DST, DFT, CSIR. Sir has seated more than 700 and he has an index in H for 60. Sir guided more than 15 PhD and 50 MPhil research scholars. Sir has published more than 2 books in CRS Press, Florida, UAC 2009 and 2010. Sir has published more than 125 research articles in various journals in national and international level. Sir, please take over the session, sir. Please, sir.